விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஓகே ஸோ டார்லிங் நீங்கள் இருங்க, உங்கள் பேர் என்ன? கிஷோர் குமார். கிஷோர். விஷால். விஷால். நீங்கள் வந்து மனசு, நீங்கள் வந்து நீங்கள் தான் மனசு, நீங்கள் வந்து மூளை. ஓகே ரைட். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் உங்கள் கொரியோகிராஃபர் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது இது வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு போராட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா மனசு சொல்கிறத கேட்போமா இல்லை மூளை சொல்கிறத கேட்போமா அப்படின்னு குழம்பி போய் நிற்போம். அந்த நேரத்தில் யார் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நான் சொல்ல மாட்டேன் மனசா மூளையான, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட், இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பிரசன்னா மாஸ்டர்? Did you do well? Yes, master. நல்லா பண்ணீங்களா? எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நல்லாவே பண்ணீங்க.
மூணு பேரும் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் வெரி வெல். இந்த ஆக்ட் வந்துட்டு அந்த இமோஷனை நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் கிஷோர், அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்கடா சொல்லும். I have no complaints. நல்ல வெரி வெல் கோரியோகிராஃப்ட். அதே மாதிரி அந்த கரெக்டாக அந்த பிளக்கார்ட்ஸ் எடுக்கிறது, கரெக்டாக கால் மீன் காட்டுறது, தோஸ் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஜஸ்ட் நீட் டு இம்ப்ரூவ் இஸ் யுவர் லேண்டிங்ஸ். அண்ட் மூணு பேர் சேர்ந்து கிளப் மூவ்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ஷ்னஸ் இருக்குது. அந்த ஹார்ஷ்னஸ் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். வெரி குட். ஓகே, ஸோ தருண் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மாஸ்டர் சொல்லுங்கள். பிரசன்னா சஞ்சீவி, ஒருவேளை வருஷா வந்து ஃபைனலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு பசங்களோட பாய்ஸோட பண்ணாக்கா ஷி வில் கெட் த மார்க். எவ்வளோ பெரிய பில்லர்ஸ் உன் பக்கத்தில் இருந்தால் கூட நீ உன் கான்ட்ரிபியூஷன் நீ காட்டணும். ஓகே. அண்ட் இந்த சாங் ஃபேண்டாஸ்டிக்லி கோரியோகிராஃப்ட், பியூட்டிஃபுல்லி. நீங்கள் மூணு பேரும் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஹைலைட், அதாவது அந்த ஈகோவில் வந்து அவனுக்கு கால் பண்ணட்டுமா வேண்டாமா, பண்ணு வேண்டாம். லாஸ்ட்டில் அந்த பையன் வந்து அப்படி போனோடனே அது அப்படி தட் வாஸ் பியூட்டிஃபுல். I think this is one of the best choreography in OD Vilayadu Papa season. தேங்க்யூ மாஸ்டர். Superb da. Mind blowing. God bless you all. Fantastic. One of the best choreographies in OD Vilayadu Papa season அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தருண் மாஸ்டர். ஸோ ஆப்வியஸ்லி இதுலேயே அவர் என்ன ஸ்கோர் கொடுக்க போறாருன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது கெஸ் தான் பண்ண முடியும். என்ன ஸ்கோர்ஸ் உண்மையிலே அவர் கொடுக்க போறாருன்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ ஜட்ஜஸ் அண்ட் உங்கள் ஸ்கோர்ஸ் ஃபார் திஸ் பர்ஃபார்மன்ஸ். அழகிய காலங்கள்